ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி, திருவாரூர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளை போற்றி, அங்காள பரமேஸ்வரி தாயை போற்றி, ஆர்ப்பாக்கும் ஆதிப்பட்ட அழகரை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வீக்லி ராசி பலன்கள், அதாவது பிப்ரவரி 22 முதல் 28 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வார பலன்கள், கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம். கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம் பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த கடகராசிக்கு இந்த வார கிரகங்கள் பிப்ரவரி 22 முதல் 28 வரைக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். வாங்க. ராசிநாதன் ஒரு ராசியில் 2.25 நாள் இருக்கார். ஆரம்பத்தில் பாருங்கள், சந்திர பகவான் உங்களுக்கு இந்த வாரம் ஆரம்பத்தில் மேஷத்தில் இருக்கார். 10ஆம் இடம் 2.25 நாள், அப்புறம் 11ஆம் இடம் 2.25 நாள், 12ஆம் இடம் 2.25 நாள், ராசியில் மிச்சம் இருக்கக்கூடிய நாள் 2.25 நாள், மொத்தத்தில் ஒரு வாரம். அப்போது இதில் பொறுத்தவரையும் 12ல் இருந்தாலும் குருவோடு சேர்ந்துருக்குது, குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது என்று சொல்கிறோம். அப்போ மற்ற இந்த வாரம் இந்த ராசி அன்பர்களுக்கு, அதாவது இந்த கடக ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. ஏன் 10ல் வார ஆரம்பத்தில் 10ல் இருக்கார், 10ஆம் இடம் 11ஆம் இடம் 12ஆம் இடம், அப்புறம் ராசி. இது 12ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் பொறுத்தவரையும் குருவோடு இணைந்திருப்பது இன்னும் சிறப்பு. அப்போ எந்த ஒரு குறையும் இல்லை. ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பதால் கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகத்தான் இது விளங்குகிறது. இதற்கு முதல் தர யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் கும்பத்தில். அது மைனஸ் தான். இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பது ஒரு ப்ளஸ்ஸு, ஒன்றும் குறை கிடையாதுங்க. மற்றபடி குரு 2ஆம் தர யோகாதிபதி, அவர் 12ல் இருக்கார். அவர் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு பாக்கியாதிபதி 12ல் இருக்கிறார். செலவு தான், சுப செலவும் அசுப செலவும் சேர்ந்து வரப்போகிறது. யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கல, 12ங்கிறது வெளிநாடு, 9ங்கிறதும் அயல் தேசம்தான். ஸோ வெளிநாடு யாரெல்லாம் இந்த ராசி அன்பர்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய பிள்ளைகள் கண்டிப்பாக வெளிநாடு அனுப்பியே தரும். இந்த கிரகங்கள் கண்டிப்பாக அதற்கான முயற்சியில் இறங்குங்கள், தயாராக இருந்து கொள்ளுங்கள். மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கேது பகவான் 2ல் இருக்கிறார். 2ல் கேது இருக்கும்போது குடும்பத்தை பிரிச்சுடுங்க. எல்லா குடும்பமும் பிரிஞ்சிடாது. யார் எந்த குடும்பம் பிரியணும்னு ஒரு நிலை இருக்கோ, அது ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கோ, அவங்களும் இந்த கேது அழகாக பிரிச்சுடுவார், பிரித்து மேய்ஞ்சிடுவார் அப்படின்னு சொல்லணும். இருந்த போதிலும் எல்லாரும் பிரிய மாட்டாங்கன்னு சொல்லணும். அப்போது எல்லோருமே விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும். 12 ராசி அன்பர்களும், அதே குறிப்பாக அந்த ராசிக்கு நமக்கு சொல்கிறது யாருன்னா கடக ராசி தான் நம்ம பற்றி பேசுகிறோம். 2ல் குரு இருக்குது. அப்போ 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதால, கேது இருக்கிறதால
நீங்கள் பேசுகிறது மற்றவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. குடும்ப உறுப்பினர்கள், கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க தெரியாமலாம் சொல்லியிருக்காங்க. அதனால் எச்சரிக்கையோடு இருந்தீங்கன்னா, காது கேட்காத மாதிரி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா பாதி பிரச்சனை அதுவே ஆஃப் ஆகிடும். அதனால் 2ல் கேது இருக்கிறதால வீரியத்தை குறைச்சிக்கிங்க. ரொம்ப காரியம் பெருசா வீரியம் பெருசா அப்படின்னு சொன்னால் காரியம்தான் பெருசு அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி விட்டு கொடுத்து போகிறதுக்கு பழகி கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் எச்சரிக்கையாக இருங்க. நண்பர் கேட்குறார், உறவினர் கேட்குறாருன்னு எடுத்து தூக்கி கொடுத்துடாதீங்க. கொடுத்த பணம் வராது. மற்றபடி 3ஆம் இடத்தில் சனி பார்க்குறார், அதுவும் மைனஸ் தாங்க. நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் ஆரம்பத்தில் அது வெற்றியை தேடித்தராது. நீங்கள் முயற்சியை எடுக்க மாட்டீங்க முதல்ல, ஆனால் இறுதியில் பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். ஒன்று அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கலாம், அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரணும். இப்படி ஏதாவது சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. 12ல் இருக்கும் குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். சூப்பர். 4ஆம் இடம் என்பது வண்டி வாகனங்கள். நீண்ட நாளாக உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், ஒரு கற்பனை இருக்கும், ஒரு ஆசை இருந்திருக்கும். நம்ம பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கணும், இல்லை 4 வீலரே புதுசாக வாங்கணும், 2 வீலர் என்ன 4 வீலரே வாங்கணும்னு நினச்சிருந்துருப்பீங்க. இப்போ அதற்கான ஒரு சந்தர்ப்பம் கைகூடி வருகிறது. எல்லாம் நம்ம கையில் ஒன்றும் இல்லைங்க, நேரம் தான் நம்மளை வழி நடத்தி செல்கிறது. இப்போ 4ஆம் இடத்தை குரு பார்க்குறதால, அது சுக்கிரன் வீடாக இருக்கிறதால கண்டிப்பாக வண்டி வாகனங்கள் பழசை வச்சுட்டு புதுசு வாங்குவதற்கான அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. இப்போ அது கண்டிப்பாக நடந்தேறும். அல்லது ஒரு சிலர் இப்போ வீட்டை புதுப்பிக்கணும், வீடு ஒழுகுது, வீடு கூரை போயிடுச்சு, காற்றுல இதுவாகிடுச்சு, வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணணும், ரெனிவேஷன் ஒர்க் பண்ணி சரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணீர்கள்னு சொன்னால் அதுவும் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா 4ஆம் இடம் வீடு தான். ஸோ வீட்டுக்காக செலவு செய்வீங்க, இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். 4ஆம் இடம் மாத்திருஸ்தானம். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள், ஆதாயமாக இருப்பார்கள் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். அது மட்டும் இல்லை, வண்டி வாகனங்களை வச்சு பிழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பிழப்பு நல்லா சவாரி நிறைய கிடச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். 5ஆம் இடத்து அதிபதி 8ல் போய் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறார். அதனால் ஒன்றும் குறையில்லைங்க. உங்களுக்கு மறைமுகமான வருமானம் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. மற்றபடி அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் வரும். குரு பார்வையில் இருக்கிறதால அசையும் சொத்துக்களாலும் வருமானம் வரும் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி, மேம்பாடு, உயர்கல்வி, அதுவும் ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா படிப்பாங்க. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். 8ல் ராகு இருக்கார். சூரியன், புதன், முக்கூட்டு கிரகங்கள், சுக்கிரன் இருக்கிறார், செவ்வாய் இருக்கிறார், 5 கிரகங்கள் இருக்கிறது. ஆனால் குரு பார்வையில் இருப்பதால் இந்த ராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. மாறாக நல்லது நடக்கும். வெளிநாடு போனால் வெளிநாடு போகலாம். மற்றபடி உங்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி ஆகட்டும், தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி ஆகட்டும், பத்திரிகை துறை, மீடியா துறை, அரசியல்வாதிகள், அரசியல் பிரமுகர்கள், தந்தை, மற்றபடி உறவினர்கள், செவ்வாயுடைய ஆதிக்கம் நிறைந்த இடம், பூமி போன்ற இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஏதோ ஒரு வருமானம் கண்டிப்பாக வருங்க. இந்த 9ல் சனி இருக்கிறது. தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரும், கருத்து வேறுபாடுகள் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் இந்த ராசி அன்பர்களுக்கு
இந்த வாரம் கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கை தேவை, விட்டு கொடுத்தல் தேவை. மற்றபடி சாதிக்கத்தான் போகிறீங்க. பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களால் அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது. வண்டி வாகனங்களால் ஆதாயம் கிடைக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.